ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெமன் ரைஸ்ன்றது ஒரு பேசிக்கான ரெசிபி தான், ஆனால் அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாமா? இது வந்து உளுந்தப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, கடலைப்பருப்பு ஒரு 1.5 ஸ்பூனு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, இதை ரெண்டுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா ஒரு 4, பச்சை மிளகா ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் ஒரு காரம் அந்த ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்து வேர்க்கடலை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்கின்னெல்லாம் பீல் ஆஃப் பண்ணி. அப்புறம் கறி லீவ்ஸ், அப்புறம் இதில் லெமனோட ஜூஸு. லெமன் வந்து நம்ம ரெண்டு லெமன் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஆனால் இதில் எவ்வளோ ஜூஸ் இருக்கோ அதை பொறுத்து தான். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு திருப்பி பத்தலைன்னா ஒரு 1/2 லெமன் வந்து நீங்கள் ஜூஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இவ்வளோ தான். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வெரைட்டி ரைஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ட்ரையாக இருக்கும், நமக்கு சாப்பிட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ இது லைட்டாக ஃப்ரை ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். வேர்க்கடலை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பருப்பு எல்லாமே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பு எப்போவுமே சிம்மிலே இருக்கட்டும், இல்லைன்னா கறியில் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காஞ்ச மிளகாவையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணியாச்சு, அதுவும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இதோட கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணிட்டிங்கன்னா பேர்ன் ஆகாமல் இருக்கும். இது ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்கன்னா அது அந்த ஃப்ரை ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ நமக்கு பருப்பெல்லாம் கருகி போகாமல் இருக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாதம் வடிக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருப்போம், அதனால் இதில் கொஞ்சம் ஒரு 1/2 சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வேணும்னா திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தோடு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இது ரைஸ் வந்து ஒரு 400 கிராம்ஸை வந்து உப்பு போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 400 கிராம்ஸ் ரைஸு. இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த லெமன் ரைஸ் இதை வந்து மிக்ஸை வந்து இதோடு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ரைஸ் மிக்ஸ் இதோடு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூடான சுவையான லெமன் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. நான் அந்த மிக்ஸோடு வேறு லெமனோ ஆயிலோ ஆட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணேன், அதுவே கரெக்டாக இருந்தது. நான் சொன்ன மெஷர்மெண்ட்லேயே ஒரு 400 கிராம்ஸ் ரைஸ்க்கு வந்து நீங்கள் லெமன் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். Bye. Thank you, friends.